மலேசிய குடும்பத்துக்கு வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன். இன்றைய தலைப்புச் செய்திகள். கட்சி தாவல் தடை சட்டத்தை வரைவதற்கான அரசியலமைப்பு திருத்தம் மேலவையிலும் அங்கீகரிக்கப்பட்டது. மலேசியாவில் கோவிட்-19 ஒமிக்ரான் BA.5 திரிபு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. கைரி தகவல். UPSR PT3 தேர்வுகள் மீண்டும் கொண்டு வரப்படா கல்வி அமைச்சு திட்டவட்டம். பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பின் தனிப்பட்ட டெலிகிராம் கணக்கு ஊடுருவப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் மற்றும் போலீசிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த கணக்குகளிலிருந்து வரும் பொய் செய்திகளை புறக்கணிக்கும்படி மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அந்த கணக்கு ஊடுருவப்பட்டு மோசடி குற்ற செயல்களுக்கு பயன்படுத்தப்படுவதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் போல் ஆள் மாறாட்டம் செய்து போலி செய்திகள் அந்த கணக்கிலிருந்து அனுப்பப்படுவதால் அவற்றை புறக்கணிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. விசாரணைக்கு உதவும் பொருட்டு அத்தகைய பொறுப்பற்ற தரப்பினரிடம் சிக்கி நிதி மோசடி அல்லது பிற ஏமாற்று நடவடிக்கைக்கு இலக்கானோர் உடனடியாக போலீஸ் மற்றும் MCMCயிடம் புகாரளிக்க அறிவுறுத்தப்படுகின்றனர். இதனிடையே வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடீன் அப்துல்லாவின் தனிப்பட்ட டெலிகிராம் கணக்கும் ஊடுருவப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட செயலியில் தம்முடைய பெயரும் புகைப்படமும் மாற்றியமைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தமது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார். தற்போதைக்கு தம்முடைய டெலிகிராம் கணக்கிலிருந்து பெறும் செய்திகளை புறக்கணித்து உரிய தரப்பிடம் புகார் அளிக்கும்படி அப்பதிவின் வழி டத்துஸ்ரீ சைஃபுடீன் கேட்டுக்கொண்டார். பிரதமரின் டெலிகிராம் கணக்கு ஊடுருவப்பட்ட ஒரு சில மணி நேரங்களிலேயே அமைச்சரின் கணக்கும் ஊடுருவப்பட்டது. நாட்டிலுள்ள பூர்வக்குடி மக்களின் நலனை மேம்படுத்தும் கடப்பாடு அரசுக்கு உண்டு. சமூகம், பொருளாதாரம், கல்வி என எல்லாவற்றிலும் பூர்வக்குடிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் பல திட்டங்களை அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். இன்று அனுசரிக்கப்படும் உலக பூர்வக்குடிகள் தினத்தை முன்னிட்டு பிரதமர் தனது அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்தார். இன பண்பாட்டை பராமரிப்பதிலும் அடுத்த தலைமுறைக்கு அதனை கொண்டு செல்வதிலும் பூர்வக்குடி பெண்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர் எனும் கருப்பொருளோடு இவ்வாண்டுக்கான பூர்வக்குடிகள் தினம் கொண்டாடப்படுகின்றது. அக்கருப்பொருளை சுட்டி பெண்களே பூர்வக்குடியினத்தவரின் முதுகெலும்பாக திகழ்வதாக பிரதமர் அந்த வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தபா பிலாஷா புகைப்பழக்கத்தை கட்டுப்படுத்தும் அரசின் முயற்சியை பாராட்டியுள்ளார். 2022 புகையிலை பொருள் புகைப்பிடித்தல் தடுப்பு சட்ட வரைவு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதன் வழி எதிர்கால தலைமுறையின் நலத்தை பாதுகாக்கும் அரசின் செயல்பாடு குறித்து பேரரசர் உவகை தெரிவித்தார். அரசாங்கத்தின் இந்த முடிவு நேர்த்தியானது என கருத்துரைத்த மாமன்னர், மலேசியர்கள் அனைவரும் அந்த சட்ட வரைவுக்கு ஆதரவளிப்பர் என தாம் நம்புவதாகவும் தெரிவித்தார். இந்த சட்ட வரைவு ஆராயப்பட்டு நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் என தம்மிடம் பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் கூறியது பெருமிதம் அளிப்பதாக அவர் கூறினார். சத்யாலாமில் தேசிய சுகாதார கழக வளாகத்தை திறந்து வைத்த பின் பேரரசர் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்நிகழ்ச்சியில் பேரரசியார் துன்கு ஹஜ்ஜா அசீசா அமினா மைமுனா இஸ்கண்டாரியாவும் சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீனும் கலந்து கொண்டனர். 2040 புகை பழக்கமில்லாத தலைமுறையை உருவாக்கும் நோக்கில் 2022 புகையிலை பொருள் புகைப்பிடித்தல் தடுப்பு சட்ட வரைவு கடந்த 2ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மலேசியாவில் ஒமிக்ரான் BA.5 துணை திரிபால் உண்டான கோவிட் தொற்றின் அலை சிறியதாகவும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. சில நாடுகளில் ஒப்பிடுகையில் மலேசியாவில் அத்தகைய சூழல் நிலவினாலும் நீண்டகாலம் அது இருப்பதாக சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் தெரிவித்தார்.
நாட்டில் 2000 முதல் 5000 கோவிட் தொற்று எண்ணிக்கைகள் தினசரி பதிவாகின்றன. ஒமிக்ரான் BA.5 துணை திரிபின் தாக்கம் இருந்தாலும் தொற்று எண்ணிக்கை சீரான நிலையில் தொடருவதாக அமைச்சர் கூறினார். தேசிய சுகாதார மையத்தின் திறப்பு விழாவிற்கு பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் மை சுஜாத்ரா செயலியில் COVID-19 தொற்று எண்ணிக்கை குறித்து தெரிவிக்கப்படாதது குறித்து அவரிடம் வினவப்பட்டது. கோவிட் தொற்றுக்கான சோதனை நெறிமுறைகளை அரசு தளர்த்தியிருக்கும் நிலையில் உண்மையான தொற்று பரவல் நிலவரத்தை கண்டறிவதில் சிக்கல் இருப்பதை கைரி ஒப்புக்கொண்டார். வங்காளதேச தொழிலாளர்களின் முதல் குழு இன்று நாட்டை வந்தடைந்தது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உடன்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் தருவிக்கப்பட்டிருப்பதாக மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். கடந்த ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி மலேசியாவுக்கும் வங்காளதேசத்துக்கும் இடையே தொழிலாளர்களை வேலைக்கமர்த்தும் கருத்திணக்க ஒப்பந்தம் கையெழுத்தானது. 2026ஆம் ஆண்டு வரை 5 ஆண்டுகளுக்கு நடைமுறைப்படுத்தப்பட உள்ள அந்த ஒப்பந்தத்தில் டத்துஸ்ரீ எம் சரவணனும் வங்காளதேச வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் அயலக தொழிலாளர் நல அமைச்சர் இம்ரான் அஹ்மட்டும் கையெழுத்திட்டனர். அதனையடுத்து அந்த தொழிலாளர்கள் நாட்டிற்கு தருவிக்கப்பட்டுள்ளனர். இன்று தொடங்கி கட்டம் கட்டமாக நாட்டிற்கு வரவுள்ள அந்த தொழிலாளர்கள் உற்பத்தி துறையில் பணிக்கமர்த்தப்படுவர். கடந்த வாரம் நாட்டிலுள்ள 80 முதலாளிகளிடமிருந்து 6000 வங்காளதேச தொழிலாளர்களை வேலைக்கு எடுப்பதற்கான விண்ணப்பம் பெறப்பட்டதாக கோலாலம்பூரில் உள்ள அந்நாட்டு தூதரகம் தெரிவித்தது. UPSR, PT3 ஆகிய பொதுத் தேர்வுகள் மீண்டும் கொண்டுவரப்படா. அவற்றை மீண்டும் செயல்படுத்துமாறு பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்தாலும் கல்வி அமைச்சு அதன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக துணை அமைச்சர் டத்தோ முகமது அலாமின் தெரிவித்தார். கல்வியில் மட்டுமின்றி பல்வேறு துறைகளிலும் திறன் பெற மனித மூலதனத்தை உருவாக்கும் பொருட்டு அரசாங்கம் அவ்விரு பொது தேர்வுகளையும் அகற்றியது. இதுகுறித்து பல்வேறு முறை விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பதை துணை அமைச்சர் நினைவு கூர்ந்தார். முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் மலேசியாவில் பல்துறை நிபுணத்துவம் பெற்ற மனித மூலதனத்தை உருவாக்க அரசாங்கம் இலக்கு கொண்டுள்ளது. ஆற்றல் மிக்க மலேசியர்களை உருவாக்க அரசாங்கம் முன்னெடுத்திருக்கும் அந்த திட்டம் மீது நம்பிக்கை வைக்குமாறு டத்து முகமது எல்லா தரப்புகளையும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து மேலவை செய்திகள். மக்களவையில் பேராதரவு பெற்ற கட்சி தாவல் தடை சட்டத்தை வரைவதற்கான அரசியலமைப்பு திருத்த வரைவு மேலவையிலும் அங்கீகரிக்கப்பட்டது. மேலவைத் தலைவர் தன்ஸ்ரீ டாக்டர் ரைஸ் யாத்தீன் அதனை அறிவித்தார். அந்த அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அவை உறுப்பினர்களுள் 52 பேர் ஆதரவு தெரிவித்தனர். எவரும் எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் 7 அவைக்கு வருகையளிக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து அந்த திருத்த வரைவு 2ஆம் வாசிப்புக்கு அனுமதிக்கப்படுவதாக தன்ஸ்ரீ டாக்டர் ரைஸ் அறிவித்தார். மேலவையில் 2ஆம் வாசிப்பில் அது அங்கீகரிக்கப்பட்டு 3ஆம் வாசிப்பில் அவையின் 60 உறுப்பினர்களுள் 3/2 பெரும்பான்மையினர், அதாவது 40 பேர் ஆதரவளிக்க வேண்டும். பின்னர் அது பேரரசரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். கடந்த 28ஆம் தேதி அந்த அரசியலமைப்பு திருத்தம் மக்களவை உறுப்பினர்கள் 209 பேரின் ஆதரவை பெற்று வரலாறு படைத்தது. இந்நிலையில் கட்சி தாவல் தடை குறித்து மாநில அமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய எல்லா மாநில அரசாங்கங்களுக்கும் பிரதமர் உத்தரவு பிறப்பிப்பார். அந்த அரசியலமைப்பு திருத்தம் மீதான விவாதத்தை நிறைவு செய்தபோது பிரதமர் துறையின் நாடாளுமன்ற சட்ட விவகாரங்களுக்கான அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் வான் ஜுனைடி துவான்கு ஜாஃபார் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற நிலையில் மட்டுமின்றி மாநில சட்டமன்ற நிலையிலும் கட்சி தாவல் தடை சட்டத்தை செயல்படுத்த இது வழிகோலும் என அவர் கோடிக்காட்டினார். முன்னதாக கட்சி தாவல் தடுப்பு சட்ட வரைவின் 2ஆம் வாசிப்பை பிரதமர் இன்று மேலவையில் தாக்கல் செய்தார். எனினும் அந்த சட்ட வரைவு மேலவை உறுப்பினர்களை உட்படுத்தாது என அவர் தெளிவுபடுத்தினார். மேலவை உறுப்பினர்கள் 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளனர். பேரரசரால் நியமிக்கப்பட்டவர்களும் அரசியல் கட்சிகளை நிகர்த்து மாநில சட்டமன்றங்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களும் மேலவை உறுப்பினர்களாக இருக்கின்றனர். ஆகையால் பேரரசராலும் மாநில சட்டங்களின் அடிப்படையிலும் நியமிக்கப்பட்டவர்கள் மீது கட்சி தாவல் தடுப்பு சட்ட வரைவு பயன்படாது என டத்துஸ்ரீ இஸ்மா சப்ரி விளக்கினார்.
அரசியல் நெருக்கடிகளை களைந்து நிலைத்தன்மையை வலுப்படுத்தும் பொருட்டு அந்த சட்டம் வரையப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 28ஆம் தேதி கட்சி தாவல் தடுப்பு சட்ட வரைவை மக்களவையில் தாக்கல் செய்தபோது 3/2 பெரும்பான்மைக்கும் அதிகமாக 209 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதனை அங்கீகரித்து வரலாறு படைத்தனர். ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகிகளின் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சி திட்டங்கள் வலுப்படுத்தப்படும். கற்பிக்கும் கலை, நிர்வாகம், மாணவர் மதிப்பீடு ஆகியவற்றில் புதுமையை எதிர்கொள்வதற்கு அது அவசியம் என கல்வி மூத்த அமைச்சர் டாக்டர் ராசி சீடின் வலியுறுத்தினார். தொடர்புடையோரின் திறனையும் பள்ளி அடிப்படையிலான மதிப்பீடு முறையையும் இதன் வழி வலுப்படுத்த இயலும். குறிப்பாக மதிப்பீடு செயலாக்கத்துக்கான பயிற்சிகளும் வழிகாட்டியும் ஆசிரியர்கள், பள்ளி தரப்பு ஆகியோரின் ஆயத்த நிலையை மேம்படுத்தும். கற்றல் கற்பித்தலில் ஆசிரியர்களின் புத்தாக்கத்தையும் படைப்பாற்றலையும் உயர்த்த பயிற்சி அளிக்கப்படுவதுடன் அதில் அவர்களின் இலக்கவியல் தொழில்நுட்ப பயன்பாடும் அதிகரிக்கப்படும். பள்ளி நிலையிலான மதிப்பீட்டை செம்மையுடன் செயல்படுத்த ஆசிரியர், பள்ளி நிர்வாகம் ஆகியவை முழு ஆயத்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதையும் டாக்டர் ரசி அவையில் சுட்டிக்காட்டினார். உதவித்தொகை வழங்கப்பட்ட சமையல் எண்ணெயை பொட்டலமிடும் 278 நிறுவனங்கள் மீது இதுவரை சோதனை நடத்தப்பட்டுள்ளது. அவற்றில் முறைகேடுகளில் ஈடுபட்ட 15 நிறுவனங்களின் உரிமம் ரத்து செய்யப்பட்டதாக உள்நாட்டு வாணிக பயனீட்டாளர் துணை அமைச்சர் டத்தோ ரோசோல் வாஹித் தெரிவித்தார். மேற்கட்ட நடவடிக்கைக்காக அந்த குற்றம் தொடர்பிலான 24 வழக்குகள் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. மக்கள் நலனுக்காக அரசு உதவித்தொகை வழங்கப்பட்ட சமையல் எண்ணெயை 3 பொட்டலங்கள் மட்டுமே வாங்க உள்நாட்டவருக்கு வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது வெளிநாட்டுக்கு பேரளவில் கடத்தப்படுவதை கேள்வியுற்று அதிர்ச்சியுற்றதாக துணை அமைச்சர் கூறினார். பொறுப்பற்ற தரப்பு மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என டத்தோ ரோசோல் உறுதியளித்தார். கூட்டுறவு கழகங்களின் செயல்பாடுகள் தீவிரப்படுத்தப்படுகின்றன. அதற்காக 6 பொருளாதார துறைகளின் கீழ் 6 கூட்டுறவு சம்மேளனங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக தொழில் முனைவர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சர் தன்ஸ்ரீ நோ ஒமார் அறிவித்தார். மொத்த சில்லறை வணிகம், சுற்றுலா, சுய பாதுகாப்பு, சுகாதாரம், நிதி சேவை, தோட்ட தொழில், சொத்துடைமை, கட்டுமானம், வேளாண் தொழில் ஆகியவை அந்த 6 துறைகள். மக்களின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில், குறிப்பாக அவர்களின் வாழ்க்கை செலவின சிக்கல்களுக்கு தீர்வு காண கூட்டுறவு கழகங்கள் துணை புரிகின்றன. அதனை கருத்தில் கொண்டு தோட்ட தொழில் கூட்டுறவு சம்மேளனம் வெளிநாட்டு தொழிலாளர்களை தருவிப்பதற்கு அரசு ஒப்புதல் அளித்தது. அதோடு பயனீட்டாளர்களுக்கான பொருட்கள் நிலையாகவும் பகிர்ந்தளிக்கப்படுவதையும் மலிவான விலையில் விற்கப்படுவதையும் உறுதி செய்ய மொத்த சில்லறை வியாபார கூட்டுறவு சம்மேளனம் கூட்டுறவு விநியோக சங்கிலியை வலுப்படுத்தும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. மேலவையில் கேள்வி பதில் அங்கத்தின் போது தன்ஸ்ரீ நோ ஒமார் அதனை குறிப்பிட்டார். ஒரு நாள் வட்டி விகிதம் OPR அதிகரிப்பு B40 தரப்பினருக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தாது. அந்த தரப்பினர் பெற்றிருக்கும் பொருளக கடனில் 3/2 பங்கு நிரந்தர விகிதத்தை கொண்டவை என நிதி துணை அமைச்சர் டத்தோ முகமது ஷாரர் அப்துல்லா சுட்டிக்காட்டினார். OPR அதிகரிப்பு உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றும் கட்டம் கட்டமாகவே உயரும் என பேங்க் நகாரா கணித்திருக்கிறது. வாகன மற்றும் தனிப்பட்ட கடன் பெற்ற B40 தரப்பினருக்கு விதிக்கப்படும் வட்டி விகிதம் நிரந்தரமானது. எனவே அவர்களுக்கு பாதிப்பு இல்லை என்றாலும் எளிய கடன் பெற்றவர்களுக்கு உதவ பல்வேறு உதவி திட்டங்களை அரசாங்கம் வகுத்திருப்பதை டத்தோ முகமது ஷாரார் கோடிக்காட்டினார். கடந்த மே மாதம் தொடங்கி OPR விகிதம் அடிப்படை புள்ளியிலிருந்து 25 புள்ளிகள் அதிகரித்திருக்கிறது. 2.25 விழுக்காடாக அது இப்போது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கோழி மற்றும் முட்டைகளை வாங்க இலக்கிடப்பட்ட உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. கோலாலம்பூரில் மக்கள் விடுமைப்பு திட்டம், பொது விடுமைப்பு ஆகியவற்றில் வசிக்கும் 63 குடும்பங்கள் அதில் பயனடைவதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஷாஹிதான் கசீம் தெரிவித்தார். 61 குடியிருப்பு பகுதிகளை உட்படுத்திய அந்த திட்டத்துக்கு 2,21,000 ரிங்கேட் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கோழி ஒன்றுக்கு 3 ரிங்கேட்டும் 10 முட்டைகளுக்கு 50 சென்னும் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இதில் 1,47,000 பேர் பயனடைவதாக அமைச்சர் கூறினார்.
அதேவேளை மாய் குரோச எட் விலாயா மக்கள் விற்பனை திட்டத்தின் கீழ் உதவித் தொகைக்காக மாதத்துக்கு 5,81,000 ரிங்கிட்டை அமைச்சு செலவிடுகிறது. அத்துடன் வரும் 15ஆம் தேதி தொடங்கி PA மற்றும் PPR குடியிருப்பு பகுதிகளில் மலேசிய குடும்ப விற்பனை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் டத்தோஸ்ரீ டாக்டர் ஷஹீடான் அவையில் குறிப்பிட்டார். 65ஆம் தேசிய தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி. சினாரன் மிர்டேக்கா மின்சார கட்டண சலுகையை தினாகா நேஷனல் அதன் வாடிக்கையாளர்களுக்கு அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆகஸ்ட் 1 தேதி தொடங்கி செப்டம்பர் 30ஆம் தேதி வரை அந்த கட்டண சலுகை வழங்கப்படுவதாக TNB தெரிவித்தது. தேசிய தினத்தை முன்னிட்டு கட்டடங்களையும் சுற்று வட்டார பகுதிகளையும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்க நிறுவனங்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன. அதனை முன்னிறுத்தி தொழில்துறை வாடிக்கையாளர்களுக்கு இந்த கட்டண சலுகை வழங்கப்படுகிறது. இதன் வாயிலாக மணிக்கு 1 கிலோவாட் 20 ரிங்கேட் 80 சென்ட் என்ற குறைந்த கட்டண விகிதம் வசூலிக்கப்படும். பின்னர் டிஸ்கவுண்ட் கார்னிவல் எனும் பெயரில் அக்டோபர் மாத மின்சார கட்டண அறிக்கையில் அந்த சலுகை வழங்கப்படும் என TNB குறிப்பிட்டது. இறுதி நாளான செப்டம்பர் 15க்குள் அந்த சலுகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இந்த ஆண்டு கட்டண சலுகை கடந்த 2000ஆம் ஆண்டு முதல் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் வர்த்தக கட்டணத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. 1987 சாலை போக்குவரத்து சட்டம் 3ஆம் முறையாக திருத்தப்பட உள்ளது. சட்டவிரோத மோட்டார் பந்தயத்தை களையும் நடவடிக்கையாக அது அமையும் என போக்குவரத்து அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோ இஷாம் இஷாக் கோடிக்காட்டினார். கள்ள பந்தயத்தில் ஈடுபடும் 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை தொகையை 5,000 ரிங்கிட் முதல் 10,000 ரிங்கிட் வரை உயர்த்த முன்மொழியப்பட்டிருக்கிறது. அத்துடன் பார்வையாளர்கள் மற்றும் கள்ள பந்தயத்துக்காக மோட்டார் சைக்கிளை மாற்றியமைத்துக் கொடுக்கும் பட்டறை உரிமையாளர்கள் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்படுவதை டத்தோ இஷாம் சுட்டிக்காட்டினார். பினாங்கு துன் டாக்டர் லீம் சோங் யூ நெடுஞ்சாலையில் கள்ள மோட்டார் சைக்கிள் பந்தயம் தொடர்பான விபத்தில் 5 இறந்ததை தொடர்ந்து இந்த சட்ட திருத்தம் உத்தேசிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். 6 மாத பெண் குழந்தையின் வாயில் செயல்படாத மின் சிகரெட்டை வைத்த பர்கர் வியாபாரி 5 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். ஜோஹர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் R. ஷாலினி 23 வயதான அந்த ஆடவருக்கு தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பித்தார். குழந்தையின் வாயில் அந்த ஆடவன் மின் சிகரெட்டை வைக்கும் 16 வினாடி கொண்ட காணொளி சமூக வலைதளங்களில் மிக பரவலாக பகிரப்பட்டது. அது தொடர்பாக கடந்த சனிக்கிழமை சம்பந்தப்பட்ட குழந்தையின் தாயார் போலீசில் புகார் அளித்தார். சேவல் சண்டை சூதாட்ட இடத்தில் இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு 11 ஆடவர்கள் கோலாத்திரங்கானு செஷன் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். 25 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்ட அவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் குற்றத்தை மறுத்தனர். அவர்கள் கடந்த ஜூன் 10ஆம் தேதி கோலாத்திரங்கானு குவாலா பங்காலன் ராஜாபாலியில் உள்ள கோழிப்பனையில் சேவல் சண்டை சூதாட்டத்தில் பங்கேற்ற குற்றச்சாட்டை எதிர்கொண்டிருக்கின்றனர். லண்டன் பர்மிங்ஹாமில் நடைபெற்ற 2022 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி நிறைவடைந்தது. 11 நாட்கள் கடுமையான போராட்டத்திற்கு பின்னர் நாட்டின் வீரர்கள் சிந்திய வியர்வை துளிகள் வெற்றி பதக்கங்களாய் மாறின. 7 தங்கங்கள் 8 வெள்ளி 8 வெண்கலங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்த அவர்களின் தீரம் வரலாற்றில் பொறிக்கப்படும். 2018 ஆஸ்திரேலியா கோல்ட் கோஸ்ட் காமன்வெல்த் போட்டியில் 7 தங்கங்கள் 5 வெள்ளி 12 வெண்கலங்கள் ஈட்டிய மலேசிய அணியினரின் வெற்றிக்கு ஈடாய் இது அமைந்துள்ளது. இதற்கு முன்னர் 6 தங்கங்கள் வெல்ல இலக்கு வகுக்கப்பட்ட நிலையில் மலேசிய அணியினர் இலக்கிடப்பட்டதற்கு அதிகமாகவே பதக்கங்கள் ஈட்டியுள்ளனர். மகளிர் பூப்பந்து இரட்டையர் பெர்லிதான் டீனா இறுதி சுற்றில் இங்கிலாந்தைச் சேர்ந்த கோலி பர்ச் லாரன்ஸ் ஸ்மித் இணையரை வீழ்த்தி நாட்டிற்கு அந்த கூடுதல் தங்கத்தை ஈட்டி தந்தனர். நாட்டின் பழுதூக்கும் வீரர்களான முகமது அனி கஸ்தான் மற்றும் முகமது அஸ்னில் பீடின் வாயிலாக அதற்கு முன்னர் 2 தங்கங்கள் மலேசியா வசமாகின. 3ஆம் தங்கம் கலப்பு குழு நிலையிலான ஆட்டம் வழி ஈட்டப்பட்ட வேளை 4ஆம் தங்கத்தை பழுதூக்கும் வீரர் போனி புன்யா குஸ்டின் பெற்று தந்தார்.
இசை சீருடற்பயிற்சியின் வீராங்கனை எங் ஜோயி 2 தங்கப் பதக்கங்களை தம் வசமாக்கி 6 தங்கங்கள் வெல்லும் நாட்டின் கனவை நனவாக்கினார். இதன் வழி 2018 பட்டியலில் 12ஆம் இடத்தில் இருந்த மலேசியா 2022 10ஆம் இடத்திற்கு முன்னேறியது. 67 தங்கங்கள், 57 வெள்ளி, 54 வெண்கலங்களுடன் ஆஸ்திரேலியா இவ்வாண்டு பர்மிங்ஹாம் காமன்வெல்த்தில் முதல் நிலையை பிடித்துள்ளது. ஏற்பாட்டு நாடான இங்கிலாந்து 2ஆம் இடத்தையும் கனடா 3ஆம் இடத்தையும் பிடித்தன. இதனிடையே பர்மிங்ஹாமில் 2022 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழா வண்ண மயத்தோடு கோலாகலமாக நடந்தேறியது. பெரிபா அலெக்சாண்டர் அரங்கத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிக்கு வான வேடிக்கையும் வண்ண விளக்குகளும் உள்நாட்டு கலைஞர்களின் இசை படைப்புகளும் அணி சேர்த்தன. 2026 இந்த விளையாட்டுப் போட்டியின் ஏற்பாட்டு நாடாகவிருக்கும் ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா ஆளுநர் லிண்டா டெசாவிடம் காமன்வெல்த் கொடியை ஒப்படைக்கும் சடங்கும் நடைபெற்றது. இம்முறை 67 தங்கங்களுடன் ஆஸ்திரேலியா காமன்வெல்த் நாயகனாக முடிசூடியது. 57 தங்கங்களுடன் உபசரணை நாடான இங்கிலாந்து 2ஆம் இடத்தையும், கனடா 26 தங்கங்கள் வென்று 3ஆம் இடத்தையும் பிடித்தன. குறளும் விளக்கமும். குறள் 1029. இடும்பைக்கே கொள்களம் கொல்லோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. தனது குடி அல்லது குடும்பத்திற்கு எந்த தீங்கும் நேராது காப்பது நல்ல ஆண்மைக்கு இலக்கணம். அவ்வாறு காப்பவரின் உடல் துன்பத்தை மட்டுமே இருப்பிடமாக கொண்டிருக்குமோ என வருத்தத்துடன் வினவுகிறார் வள்ளுவ பேராசான். நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. 2022 தேசிய மாதத்தை கோலாகலமாக்க ஜாலோர் கமிலாங்கை பறக்க விடுவோம். மலேசிய குடும்பமாய் இணைந்து வலுப்படுவோம்.